Hi friends, welcome to Chennai food. நாம உருளைக்கிழங்கை வச்சு பல விதமான ரெசிபீஸ் செய்வாங்க. அந்த உருளைக்கிழங்கை வச்சு ரொம்பவே மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நம்ம தோல் சீவி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிடுறேன். இந்த மாதிரி பீலர் பயன்படுத்திக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் தோல் சீவி எடுத்துட்டேங்க. தோல் சீவிட்டு ஒரு முறை அலசிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுத்தமாக இருக்கும். இந்த அளவுக்கு தோல் வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை நம்ம சீவறதுக்காக நான் இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறது இல்லைனா இது சிப்ஸு சீவுறது இதை வச்சு தான் நம்ம சீவ போகிறோம். நான் இந்த சீவலில் வச்சு தான் சீவ போகிறேன். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தடிமனாக வரா மாதிரி சீவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி தடிமனாக இருக்கிற மாதிரி சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சீவறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியிலே கூட வச்சுட்டு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீசஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து அடுக்கிக்கலாம். ஒரு 4 பீஸில் அந்த மாதிரி 3 பீஸ் அந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இதை நம்ம மெலிசாக கட் பண்ண போகிறோம். ரொம்ப தடிமனாக கட் பண்ணக்கூடாது. ரொம்ப நீங்கள் தடிமனாக கட் பண்ணிங்கன்னா சிப்ஸு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, சவுக்குன்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண பீஸஸை நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தால் நிறம் மாறிடும். அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சீவிட்டு பொடியாக நறுக்கின உடனே இந்த தண்ணியில் எடுத்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் 4 உருளைக்கிழங்கையுமே ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த 4 உருளைக்கிழங்கையும் ஸ்லைசரில் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப அழுக்காக இருந்தால் நீங்கள் 2 முறை கூட அலசிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு அலசிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் காட்டன் துணியில் போட்டு ஆற விடணும். ஃபேன் அடியில் வச்சாலே போதும். இந்த மாதிரி காட்டன் துணி பிரித்து போட்டுட்டு அதில் இந்த மாதிரி பரவலாக போட்டு விட்டுக்கோங்க. பரவலாக போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி காட்டன் துணியை மறுபடியும் மூடிட்டு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டாலே போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஈரம்லாம் வந்துடும். உருளைக்கிழங்குல மேலே இருக்கிற ஈரம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போகிறோம். ஈரம் இருந்தோம்னா நம்ம பொரிக்கும் பொழுது ரொம்ப மொத்தமாக வரும், கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நான் 2 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டேங்க. நம்ம கையில் எடுத்தோம்னா கையில் ஈரம் இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு உள்ள ஈரம் இருக்கும், நம்ம கையில் ஈரப்பதம் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஆற வச்சு எடுத்துட்டா போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்னதாக மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணான்னா நீங்கள் அரிசி மாவு, மைதா மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறோம். இதில் காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். அப்படி உப்பு பத்தலைனா கூட நம்ம பொரிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த உருளைக்கிழங்குலேயே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அங்கங்கே கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம தூவும் பொழுது நல்லா ஒரே மாதிரி இருக்கும். உப்பு காரம்லாம் ஒரே மாதிரி எல்லா இடங்கள்லையும் பரவலாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சமாக தூவிட்டு நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் மீதம் இருக்கிறத கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு சேர்க்கும் பொழுது நல்லா பரவலாக நமக்கு உப்பு காரம்லாம் ஏறும். அதில் நான் மீதம் இருக்கிறதையும் நான் அதில் சேர்த்து விட்டுறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு கலரை பார்க்கும் பொழுதே தெரியும். உருளைக்கிழங்குலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே கலரும் பிடிச்சிருக்கு, காரமும் பிடிச்சிருக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். உதிரி உதிரியாக சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் பீசஸ்லாம். பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி விடலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவில் எடுத்தால் நமக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். நம்ம அதை எண்ணெயிலே வச்சுட்டு இருந்தோம்னா கருகிடும். இந்த மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்காக நான் கரண்டிக்கு மாற்றி விட்டுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உதிரி விட்டுடுங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். மிச்சம் மீதி எண்ணெய் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு வச்சு குச்சி சிப்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.